எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து மற்றும் பல சத்துக்களை கொண்ட வெயிட் லாஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பு இட்லி, தோசை ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 2 கப் கம்பை ஒரு பவுலில் சேர்த்து 2 தடவை நல்லா அலசிட்டு தேவையான தண்ணி சேர்த்து 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. 1/2 கப் உளுந்தும் 1 ஸ்பூன் வெந்தயமும் அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு தேவையான தண்ணி சேர்த்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற மில்லட் ரெசிபீஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். ஊறின உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி பவுலில் சேர்த்துருங்க. நம்ம ஊற வச்ச கம்பையும் 2 பேட்சாக மிக்ஸி ஜாரில் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பும் சேர்த்துருங்க. கலந்துட்டு மூடி வச்சுருங்க. இது நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த அளவு நல்லா பொங்கி வந்ததும் நம்ம இதை இட்லியோ தோசையோ எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 மணி நேரமாவது தேவைப்படும் இந்த மாவு பொங்கி வர்றதுக்கு. இது குழந்தைங்க, பெரியவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் மற்ற எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே நல்லது. இட்லி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம தோசையும் ரெடி பண்ணிக்குவோம். தோசைக்கல் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போதும் போல் தோசை ஊற்றி எண்ணெயை சுற்றிலும் ஊற்றி 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். மொறுமொறு கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஊற்றின இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கம்பு இட்லி எந்த அளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சிறுதானிய உணவுகளை நாம் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஹெல்த்தியான கம்பு இட்லியும் கம்பு தோசையும் நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.